லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள் சேமியா டேஸ்டியாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணன்ஸ் ரெசிபீஸ். இந்த வெஜிடபிள் சேமியாவுக்கு ஃபஸ்ட்டு சேமியாவை வேக வச்சுக்கலாம். இதுக்கு 400 ml, அதாவது 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் சேமியாவுக்கு 4 டம்ளர் தண்ணி, அதுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா கொதித்ததும் நம்ம சேமியாவை போட்டுடலாம். ஏன்னா யூஸ்வலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க, அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். யூஸ்வலாக நம்ம அப்படியே பண்ணிவிடுவோம், அது கொல கொலன்னு இருக்கும், அதனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி பண்ணுறது நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ சேமியாவை போட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் கொதி வர்றச்ச போட்டோன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வேகும். நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் வெந்ததும் கையில் எடுத்து பாருங்கள், நல்லா அமுக்கினா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு சேமியா. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாம் நம்ம வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படி நல்லா அந்த குக்கிங் கட் ஆகிடும். அப்புறம் அதை எடுத்து வடித்தட்டில் ஊற்றி நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இந்த வெஜிடபிள் சேமியா. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் கார்டன் அப்டேட்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இப்போ வெயிலாக இருக்கிறதுனால ரொம்ப செடிகளெல்லாம் இல்லை. இந்த 7 days ரோஸ் ஒன்று தான் இருக்குது. இந்த ரோஸ் வாங்கி வைங்க, எல்லா நாளுமே நல்லா பூ பூக்கும். அதுவும் வெயில் காலத்துலேயும் நல்லா பூக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. ஒரே சமயத்தில் ஒரு 8 பூ கிட்ட இருந்தது. ரொம்ப நாளைக்கும் செடியிலையும் நல்லா இருக்கும். கலரும் பார்க்கவே அது டபுள் ஷேடாக இருக்கும். பாருங்கள் நல்லா இருக்குது. நான் எப்போவுமே பூத்ததும் டக்குன்னு பறிச்சிட மாட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்படியே விட்டு வச்சுருவேன். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப விட்டு வச்சிட்டோன்னா அப்புறம் உதிர்ந்து கொட்டி போயிடும். அந்த சமயத்தில் எல்லாத்தையும் பறிச்சிடுவேன். அப்போ பூவை மாத்திரம் பறிக்காமல் கொஞ்சம் அந்த இலைகளெல்லாம் இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அது திரும்பவும் நல்லா தழைஞ்சு பூக்கும். பாருங்கள், கொஞ்சம் இலைகள் வச்சு வச்சு தான் வெட்டியிருக்கேன். 7-8 பூ பறிச்சிருக்கேன். சரி, சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இலைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ பூவாக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ வெஜிடபிள் சேமியா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அது போட்டு நல்லா பொரியணும். இதே வெஜிடபிள் சேமியா இல்லாமல் நம்ம வெஜிடபிள் சேமியா பிரியாணி கூட பண்ணலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு நாள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா கடுகெல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை 2ஆக ஸ்லிட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க, அப்போ தான் காரம் இதுவாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நீளமாக கட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும். அப்புறம் குடமிளகாயும் போட்டுக்கலாம். குடமிளகாய் கடைசியில் போட்டுக்கலாம். ஏன்னா பீன்ஸ், கேரட்டு கொஞ்சம் வதங்கினதும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குடமிளகா சட்டுன்னு வெந்துடும். அப்புறம் இதோடய சேர்த்து போட்டுட்டோன்னா அப்புறம் ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் தேவையான உப்பு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம சேமியாவுக்கு வேகரிச்சே உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால பார்த்து உப்பு போட்டுக்கங்க. வெஜிடபிள்ஸ்க்கு மாத்திரம் மூடி காய்கறிகள் எல்லாம் வேக விடணும். பீன்ஸு, கேரட் எல்லாம் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் 5-10 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். திறந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறிகள் எல்லாம் வெந்துருச்சான்னு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் வெந்த பிறகு
நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அதை வந்து இந்த காய்கறிகளோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட நீங்கள் பட்டாணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட்டாணி சீசனாக இருந்தால் பட்டாணி இருக்குது, இல்லை ஃப்ரோசன் பட்டாணி கூட போடுறதுன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி வடித்து வச்சுருக்க சேமியாவை நல்லா உதுத்து விட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கையிலையே நல்லா உதுத்து விட்டுட்டு கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். சில சமயம் வந்து நான் ஒன்றோட ஒன்று ஒட்டுன மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த சேமியாவோட சேர்ற மாதிரி. காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் இருக்கு இல்லையா, அது கூட வந்து தூவிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்பவே நம்ம சும்மா செய்வோம் இல்லையா, வேக வைக்காமல் சேமியா, அது கொல கொலன்னு ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். இன்னும் வேறு வேறு வெஜிடபிள்ஸ் முட்டைக்கோஸ் எல்லாம் போடுறதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கலாம். இதில் வந்து வேர்க்கடலை கூட போடலாம். தாளிக்கரைச்ச வேர்க்கடலை பிடிக்கும்னா வேர்க்கடலை கூட போட்டு செய்யலாம். அதாவது அவங்கவுங்க விருப்பம்தான், நல்லா டேஸ்டியாக இருக்கும். முந்திரி பருப்பு போடலாம், வேர்க்கடலை போடலாம், எது வேணாலும் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டு ஆறின பிறகு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பலாம். கொஞ்சம் ஆறின பிறகு, ஏன்னா சூடோடு வச்சிட்டோன்னா அந்த தண்ணியெலாம் அந்த பாக்ஸில் விழுகும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து இருக்கிறதுனால இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படியே சும்மா கொடுக்கலாம். இல்லை சிப்ஸ் கூட வச்சு பேக் பண்ணி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இதை ஈவினிங் டிஃபனாகவும் செய்யலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னருக்கு, எதுக்கு வேணாலுமே செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை ஊருக்கு போகிறோம், ட்ராவலிங் சமயத்தில் கூட இதை செஞ்சு கொண்டு போகலாம். எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சேமியா உப்புமா செஞ்சால் எப்படியெல்லாம் செய்வீங்க, அதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். சேமியா வச்சு வெஜிடபிள்ஸ் போட்டு சேமியா வெஜிடபிள் பிரியாணி கூட செய்யலாம். அது இன்னொரு நாள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.